இப்போ தவறான உடலுறவு இருக்குல்ல, இதுதான் வந்து தவறான உடலுறவு மீதான ஒரு மோகம் அல்லது ஆர்வம். இதுதான் வந்து இந்த கள்ள தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது, மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் தப்பு பண்ணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த தூக்கத்தில் வெந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஆர்வம் தான் தூக்கத்தில் இல்லை நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன், என் மனைவிக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனைவியை தவிர நான் வாழ்க்கையில் வேற ஒரு பொண்ணு கூட நான் உடலுறவு வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இதுவே வந்து தப்பு. நீ உண்மையாக இருக்கணும்னா கூட நீ உனக்கு போதுமான அனுபவம் இருக்கணும். நிறைய அப்படியெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நீ ஒரு பெண்ணோட தான் நான் உடலுறவே வச்சுருக்கேன், அது என் மனைவிகிட்ட தான் வச்சுருக்கேன், நான் யாருக்கிட்டையும் வேறு யார்கிட்டையும் வச்சுக்கிட்டதே கிடையாது, என் வயசு ஒரு 40 ஆகுது அப்படின்னா நீ ஒழுக்கமானவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீ ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ பல பெண்களை பல்வேறு காலகட்டங்களில் தனித்தனியாக ஒரு 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 4-5 பெண் கூட நீ பழகியிருக்கணும், பழகி காதலிச்சிருக்கணும். தனித்தனியாக ஒரே நேரத்தில் 4-5 பேரை காதலிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நேரத்துலையும் நீ ஒருத்தருக்கு உண்மையாக இருந்திருக்கணும், அவங்களோட உடலுறவு வச்சுருந்துருக்கணும், காதலித்து உடலுறவு வைத்திருக்க வேண்டும். இப்படி 4-5 பேரையாவது கடந்திருக்கணும். ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து இதுவரைக்கும் நான் ஒரு 4-5 பெண்ணிடமாவது காதலித்திருக்கிறேன், அவர்களோடு உடலுறவு வைத்திருக்கிறேன், இறுதியாக நான் இப்பொழுது என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு தருணத்திலையும் நான் பழகியவருக்கு நான் உண்மையாக இருந்திருக்கிறேன். இது போன்ற ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, தவறான உடலுறவு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் என் மனைவிக்கு உண்மையாக இருப்பதை நான் ஒத்துக்கிறேன், உண்மையாக தான் இருக்கணும், அதுதான் இன்பம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எந்த வித தப்பும் நான் பண்ணதே கிடையாது, எந்த பெண்ணுக்கிட்டையும் நான் பழகினதும் கிடையாது, என் மனைவி தான், என் மனைவி தவிர வேறு யாருக்கும் எனக்கு வந்து ஒரு இதுவே எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது, நான் யார்கிட்டையும் பழகினதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது, நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு தவறு என்பதே எனக்கு நான் செஞ்சதே கிடையாது, ஆனால் நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன், நான் சரியாக வாழ்ந்துட்டு, தவறு எதுவுமே செய்யாமல் இவர் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதாக சொல்கிறார். அப்போ இது வந்து இவங்களுக்கு வந்து அப்போ தவறான வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து நான் என் வாழ்நாளில் என் கணவன் கூட தான் நான் வந்து கணவனை தான் காதலிச்சிருக்கேன், அவங்க கூட தான் உடலுறவு வச்சுருக்கேன், வேறு எந்த ஆணுடையும் நான் பழகினது கிடையாது, காதலித்தது கிடையாது, உடலுறவு வைத்தது கிடையாது, இப்போ எனக்கு வயசு 40 ஆகுது அல்லது 45 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு பொண்ணு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு தவறான உடலுறவுன்னாங்களே, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு இன்னொரு ஆணுடன் தனது கணவனை தவிர்த்து விட்டு வேறொரு ஆணுடன் உடலுறவு வைத்தால் அத்தகைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த கேள்வி தவறான உடலுறவு பற்றின ஒரு ஆராய்ச்சி அவங்ககிட்டே இருக்கும். தவறான உடலுறவுன்றாங்களே, தப்புன்றாங்களே, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஒரு தேடல், கவனம், ஒரு ஆராய்ச்சி அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆராய்ச்சியை இந்த தூக்கத்தில் விந்து வெளியேறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நீ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கமாக எப்படி இருப்பாங்க ஒருத்தர் அப்படின்னா, பல பேர் நீ வந்து உன் இளமையிலேருந்து பல காதலை சந்திச்சிருக்கணும், பல பேர் ஒரு 4-5 பேர்த்தையாவது நீ பழகியிருக்கணும். ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து அந்த வயதை அடைவதற்குள் சிறு வயதிலிருந்தே ஒரு 4-5 பேரையாவது நீ காதலிச்சிருக்கணும், காதலித்து அவர்களோடு உடலுறவு வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருத்தரை காதலிக்கும் போது அவங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கணும். வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே டைமில் 5 பேர் விட்ட நான் உண்மையாக இருந்தேன் அப்படி கிடையாது. வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருவரிடம் பழகும்போது நான் உண்மையாக காதலிச்சிருக்கிறேன், அவங்களோட உடலுறவு வச்சுருக்கேன். அப்படி இப்போ அப்போ ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்படி தான் அப்போ எனக்கு வந்து ஒரு உடலுறவு என்று வரும்பொழுது பல்வேறு பெண்களுடைய உடல் அமைப்பு பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லணும். உடல் அமைப்பை பற்றி தெரியும், அந்த வெவ்வேறு பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது ஏற்படுகிற இன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்போ எது முக்கியம், உடலுறவா அல்லது அன்பா பாசமா, எது முக்கியம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக அவன் சொல்லுவான். அன்பும் பாசமும் அது ரொம்ப முக்கியம், அன்பும் பாசத்தோட அந்த உடலுறவு என்பது கிடைக்க வேண்டும், என் உடலுறவு இன்பம் கிடைக்க வேண்டும். மற்றபடி வெவ்வேறு பெண்களை ஏகப்பட்ட பெண்களை அனுபவிப்பதால் அது இன்பமாகி விடாது. ஒருவருக்கு உண்மையாக இருந்து அந்த உடலுறவு இன்பத்தை பெற வேண்டும். அப்போ இது எப்படி வந்தது? ஒரு பல பெண்கள், ஒரு 4-5 பெண்களோடாவது உனக்கு ஒரு காதலித்து உண்மையாக இருந்து அந்த உடலுறவு அனுபவத்தை சந்தித்து அப்படி வந்ததுனால தான் உனக்கு சரியான ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் உனக்கு அது கிடைக்குது. அந்த பாடம், அப்படிப்பட்ட பாடம் தான்
நீ ஒழுக்கமாக இருப்பதற்கு ஒழுக்கமாக இருக்கும்போது நீ உறுதியாக இருப்ப. உனக்கு எந்தவித தடுமாற்றமும் இருக்காது. எந்தவித தவறுமே செய்யாமல் நீ சரியான இடத்துல போய் உட்கார்ந்தன்னா உனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தவறுங்கிறது என்னது அப்படிங்கிற அந்த தவறான அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீ தவறை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம சரியான இடத்துல இருக்கிறோம், நாம் இருக்கிறது உண்மையிலே அது சரியான இடம் தானா, தவறுன்றாங்களே அப்படி தவறு எப்படிப்பட்டது, தவறுங்கிறது அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு தவறை பற்றியே தான் நீ யோசிப்ப. சரியான இடத்துல இருக்கும்போது சரியான இடத்த பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஆனால் தவறுகளை கடந்துட்டு வராங்களே அது தவறே கிடையாது. ஒரு அனுபவத்தை நம்ம அப்படி தான் வாழணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் ஒரு 4-5 பெண்களோடு நான் உடலுறவு வச்சுருக்கேன், 4-5 பெண்களை காதலிச்சிருக்கேன். அதுபோல் ஒரு பெண் 4-5 ஆண்களை நான் காதலித்திருக்கிறேன் வெவ்வேறு காலகட்டங்களில். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆணுக்கு நான் உண்மையாக இருந்து தான் காதலிச்சிருக்கிறேன். ஆனால் நான் கடைசியாக நான் இப்பொழுது எனது கணவருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாள்ல. அப்போது தகுந்த அனுபவங்களை கடந்து வராங்க. இது போன்ற அனுபவங்களை கடந்து வரணும். ஒருவருக்கு மட்டுமே உண்மையாக இருந்து ஒருவருடன் மட்டுமே நான் உடலுறவு வைத்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அதுதான் எனது அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் தப்பு. அப்படிப்பட்டவங்களால் ஒரு தெளிவாக இருக்க முடியாது. அவங்கெல்லாம் தவறான உடலுறவு குறித்து அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையெல்லாம் இருக்காது. அவங்களும் தவறு. அதனால் இந்த மாதிரி ஒரு பாலியல் உறவில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், தடுமாற்றமே இருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த அனுபவங்களை கடந்து தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே போயிட்டே இருக்கணும். அதனால் பத்தினி கற்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை அவள் 2 ஆண்களோடு உடலுறவு வைத்து விட்டால் அவளுக்கு கற்பு இல்லை என்று சொல்வது. 2 ஆண்னா வெவ்வேறு காலகட்டத்தில் அவள் ஒருத்தனை காதலிச்சா அவனுக்கு உண்மையாக இருந்தால் அப்போ அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டா. அப்போ அது பிரேக்கப் ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இவளுக்கே அது வேண்டாம், இவன் பெட்டராக இல்லை, இவனை விட பெட்டராக இன்னொருத்தனை பார்க்கும்போது அப்போ அவனை காதலிக்கிறா, அவனுக்கு உண்மையாக இருக்கிறா, அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிறா. அப்போது அவங்க கூட சில டைமில் சரியில்லைன்னு தோணுது. அப்புறம் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொருத்தனை காதலிக்கிறா, அவனுக்கு உண்மையாக இருக்கிறா. அப்புறம் கடைசியில் இவன் பெட்டராக இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படித்தான் ஒரு இது இருக்கணும், தேடல் இருக்கணும். எடுத்த உடனே நீங்கள் சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் ஒரு தடவை தப்பு பண்ணி பார்க்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் அமையும். அப்போது அந்த தப்பை நீ பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஆர்வம் இயற்கையானது. அந்த ஆர்வத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கணும், அனுபவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இப்படி தான் ஒரு மனிதர்கள் ஒரு உடலுறவுன்னு வரும்போது இந்த மாதிரி ஒருத்தர் பல்வேறு நபர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பல்வேறு நபர்களை சந்தித்து பல்வேறு உடலுறவு அனுபவங்களை சந்தித்து தான் பல்வேறு நபருடன் பழகி காதலித்து உண்மையாக இருந்து அந்த உடலுறவு அனுபவங்களை பல்வேறு விதமாக கடந்து வர வேண்டும். பல்வேறு விதமாக உடலுறவுகளை கடந்து வர வேண்டும். பல்வேறு நபர்களுடன் அப்படி வர்றவங்க தான் தெளிவாக இருப்பாங்க. சும்மா நான் என் வீட்டுக்காரோட தான் நான் இருந்தேன், இதுதான் என் வாழ்க்கை, இது தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு இருக்குல்ல, அவங்களாலாம் தெளிவாக இருக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவாக வராங்கல்ல, இவங்களுக்கு தான் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். அந்த உடல் உறவில் ஒரு அமைதி இருக்கணும். அந்த தாம்பத்திய உறவை தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு உடல் உறவு காமம் இதெல்லாம் தெளிவாக ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா என் வாழ்நாளில் ஒருத்தருடைய வாழ்நாளில் நான் நிறைய 2-3 பெண்களை பார்த்துருக்கேன், உடலுறவு வைத்திருக்கிறேன், உண்மையாக இருந்திருக்கேன், காதலிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அந்த உடலுறவு சார்ந்து ஒரு போதுமான அடிப்படை அறிவை பெறுவதற்கான போதுமான அனுபவம் என்னிடம் இருக்கிறது. அப்படி சொல்லுகிற ஒருவருக்கு இந்த தூக்கத்தில் விந்து வெளியேறுவது வராது. தூக்கத்தில் விந்து வெளியேறதுக்கே காரணம் என்னென்னா இந்த தவறான உடலுறவு பற்றிய கவனம்தான். தவறான உடலுறவு பற்றின கவனம்தான். நீ அமைதியாக இருக்கணும். காமன்னு வரும்போது, காதல்னு வரும்போது அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீ பல்வேறு அனுபவங்களை கடந்தால் தான் உன்னால் அமைதியாக இருக்க முடியும். பல்வேறு அனுபவங்களை கடந்து வர்றவங்களால் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும். எந்த விஷயத்துலையுமே ஸ்ட்ரைட்டாக சரியானது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதில் போய் நான் உட்காந்துட்டேன், சரியான இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன், நான் தப்பே பண்ணலை அப்படின்ட்டு வராங்களா. தப்புன்னு அதாவது நல்ல அனுபவங்களை கூட நீ தப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை சந்திக்காமல் வரல. ஒரு சரியான அனுபவங்களை கூட நீ தவறுன்னு புரிஞ்சு வச்சுருக்க. அதனால தான் நீ அதெல்லாம் நீ சந்திக்கலை. அப்படிப்பட்டவங்களால் ஒரு காதலையோ காமத்தையோ அமைதியாக எதிர்கொள்ள முடியாது. அந்த அமைதியின்மை தான் இந்த தூக்கத்தில் விந்து வெளியேற காரணம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கள்ளத்தொடர்பு மோகம் வச்சுருப்பாங்க. அவளை உஷார் பண்ணுறது, அங்கே பிக்கப் பண்ணுறது, இங்கே ஒருத்தி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறது, மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் தூக்கத்தில் விந்து வெளியேறும்.
இவங்களுக்கு இந்த மாதிரி உண்மையாக இருக்காமல் இதுதான் சரி, பல பேர் அங்கே வச்சுருக்கணும், இப்படி வச்சுருக்கணும், அப்படி வச்சுருக்கணும், உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்களாலையும் அப்போ அவங்களுக்கும் இந்த தூக்கத்தில் விந்து. அதனால் தூக்கத்தில் விந்து வெளியேறக்கூடாதுன்னா உண்மையாக இருக்க பழகணும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், தவறான கள்ள தொடர்பு இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரியான மோகம் இந்த தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு காரணம். தூக்கத்தில் விந்து வெளியேறாமல் இருக்கணும்னா அது ரொம்ப எளிது. அப்புறம் என்னென்னா இரவு நேரத்தில் சோம்பேறித்தனமாக தூங்கக்கூடாது. அது என்ன தூங்குறதுல என்ன சோம்பேறித்தனம் அப்படின்னா, ஒன்றுக்கு வரும்போது எந்திரிச்சு போய் சிறுநீர் கழிக்கணும், சிறுநீர் வரும்போது போய் சிறுநீர் கழிக்கணும். ஏன்னா 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க. இரவு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் படுத்தே கிடக்குறீங்க. அப்படி இருக்கும்போது உடம்புக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். நிறைய யூரின் வந்துடும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கணும், சிறுநீர் வரும், சிறுநீர் எந்திரிச்சு போய் வந்துட்டு திரும்ப தூங்கணும். ஒரு 2-3 வாட்டியாவது சிறுநீர் கழித்திருக்க வேண்டும். 2 வாட்டியாவது சிறுநீர் தூக்கத்திற்கிடையில் 2 முறையாவது சிறுநீர் கழித்திருக்க வேண்டும். சிறுநீர் கழித்த பிறகு திரும்பவும் தண்ணி குடிச்சிட்டு திரும்பவும் படுக்கணும். படுத்தா திரும்ப தூக்கம் வந்துடும். 2 வாட்டியாவது தண்ணி குடிச்சிருக்கணும், 2 வாட்டியாவது சிறுநீர் கழித்திருக்கணும். நிறைய எங்கே தண்ணி குடித்தா எழும்ப வேண்டியிருக்குமேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. சிறுநீர் வந்தால் கூட எழும்ப மாட்டாங்க. இந்த சோம்பேறித்தனம் இருக்குல்ல, இதுவும் தண்ணி குடிக்கலனா உடம்பு சூடாகும். தூங்குவதற்கும் உடம்பு நீர் சத்து தேவை, குளிர்ச்சி தேவை. நீர் சத்து குறைஞ்சிச்சின்னா உடம்பு சூடாகிடும். எங்கே தண்ணி குடித்தா திரும்ப ஒன்றுக்கு வந்துடுமோ அல்லது தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க மாட்டாங்க. சிறுநீர் அப்போ இந்த மாதிரியான பழக்கமும் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ தண்ணி குடிக்காமல் படுத்து கிடப்பாங்க. அப்போ உடம்பு ஹீட் ஆகிடும். அந்த ஹீட் ஆகும்போது தான் பார்த்தா ஆண்குறி விரைப்படையும். தூக்கத்தின் போது ஆண்குறி எப்பொழுது விரைப்படைகிறது என்றால் அந்த உடம்பு சூடாகும் போது தான், உடம்பு உஷ்ணமாகும் போது தான். அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்கள், உடனே அந்த ஆண்குறி தளர்ந்து விடும். தூக்கத்தின் போது ஆண்குறி விரைப்படைகிறது. காரணம் என்னென்னா உடம்பு சூடாகுது. காரணம் என்னென்னா நீங்கள் தண்ணி குடிக்காமல் படுத்து கிடக்குறீங்க. தண்ணி குடிக்காமல் அப்படி ஆண்குறி விரைப்படைந்தாலே தூக்கம் கலைஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் தூங்கணும் அப்படின்னா தண்ணி குடிச்சாகணும். அப்போ தான் தண்ணி குடித்தா தான் உடம்போட உஷ்ணம் தனியும். அப்போ தான் அந்த ஆண்குறியும் தளர்ந்து இயல்பு நிலைக்கு வரும். அப்போ தான் நீங்கள் திரும்பவும் தூங்க முடியும். இந்த இதெல்லாம் தெரியாமல் ஆண்குறி விரைப்படையும் அப்பவும் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. உடல் உஷ்ணமாகி நீர் சத்து குறைஞ்சி ஆண்குறி விரைப்படைந்து விடும், அப்பவும் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த விந்து வெளியேறதெல்லாம் ஏற்படும். அதனால் இரவு நேரத்தில் உடல் வெப்பநிலையை எப்போவுமே இயல்பு நிலையில் ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஆண்கள் பழகணும். பகல் நேரத்தில் நல்லா தண்ணி குடிக்கணும். இரவு நேரத்தில் தானே நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கணும். இரவில் தண்ணி குடித்தா போதும், அப்படி கிடையாது. பகல்லே ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடணும். அப்போ இரவுலேயும் நீங்கள் தண்ணி குடிக்கணும். சிறுநீர் கழிப்பதற்கு எழுந்து போய் சிறுநீர் கழிக்கணும். அந்த மாதிரி உடம்போட வெப்பநிலையை ஒழுங்காக வச்சுக்கணும், சீராக வச்சுக்கணும். அதுபோல் இந்த பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக உண்மையாக இருக்கணும். பல்வேறு அனுபவங்களை கடந்து ஒரு இயல்பாக தான் நீ உண்மையாக இருக்கணும். கற்பு அப்படி இப்படிங்கிற பேரில் அந்த உண்மையாக இருக்கிறதே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, கற்புங்கிறது புருஷன்னா அவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவன் பிடிச்சிருக்கோ இல்லையோ அவனுக்கு உண்மையாக இருக்கணும். அடிமையாக இருக்கிறத போய் உண்மைன்னு நினச்சிக்கக்கூடாது. அந்த மாதிரி பிடிச்ச ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு நீங்கள் வெவ்வேறு நபரை காதலித்திருக்கலாம். அது மாதிரி இருந்தால் நல்லது. அப்படி பல்வேறு அனுபவங்களை கடந்து தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும். உண்மை கடந்தால் அந்த இடத்துல உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தூக்கத்தில் விந்து வெளியேறாது. அது மாதிரி தூக்கத்தில் சோம்பேறித்தனமாக தூங்கக்கூடாது. ஒன்றுக்கு வரும்போது எந்திரிச்சு போய் ஒன்றுக்கு இருக்கணும். சிறுநீர் கழிக்க வரும்போது சிறுநீர் கழிச்சிட்டு வரணும். திரும்ப தண்ணீர் குடிக்கணும். தூக்கத்தில் எழுப்பிடுவோமோ சிறுநீர் கழிப்பதற்காக எழும்ப வேண்டியிருக்குமோன்னு தண்ணி குடிக்காமல் படுத்து கிடப்பாங்க. இந்த மாதிரியான பழக்கம் இருக்குல்ல, உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமாகும்போது அப்போ தான் ஆண்குறி விரைப்படையும். ஆண்குறி எப்பெல்லாம் தூக்கத்தின் போது விரைப்படைகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் உடம்பு உஷ்ணமாகி விட்டது என்று பொருள். அப்போ நீங்கள் அப்போ தூக்கம் கலைஞ்சிரும். தூக்கத்தில் ஆண்குறி விரைப்படைந்து விட்டால் அப்போ விரைப்படைந்த நிலையில் ஒருத்தர் தூங்கவே முடியாது. அப்போ திரும்ப தண்ணி குடித்தா தான் அந்த ஆண்குறி அப்போ தண்ணி குடித்தா தான் அந்த ஆண்குறி தளர்ந்து இயல்பு நிலைக்கு வரும்.